கடகராசி கடக லக்ன அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுகிறேன். 2025 ரொம்பவே சுமாராக இருந்ததுங்க. எங்களுக்கு ஒரு growth இல்லை, ஒரு வளர்ச்சி இல்லை. 2025 முடியும் தருவாயில் சூரிய மங்கள யோகம் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது, கடகராசியோட இயல்புகள் என்ன, பண்புகள் என்ன, இன்னைக்கு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் என்ன, இந்த மங்கள யோகம் என்ன கொடுக்க போகுது நிச்சயமாக பார்க்கலாம். கடகராசி மற்றும் கடக லக்னம் தாய் அன்பு, தாய்க்கு நிகரான ஒரு பாசத்தை செலுத்தக்கூடிய ராசி. இந்த ராசியில் பிறந்த ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அவ்வளோ சீக்கிரம் ஒருத்தரை வஞ்சிக்கப்பட மாட்டாங்க. இவங்கள வேணால் நிறைய பேர் வஞ்சிப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க யாருக்குமே சாபம் விட்டதா, இல்லை ஒரு கோபமாக பேசுனதா, இல்லை கோபத்தில் ஏதாவது வார்த்தைகள் விட்டதா சரித்திரமே இருக்காது. அப்படி விட்டாலுமே 10 நிமிஷத்தில் போய் நான் தெரியாமல் தான் பேசிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்க, நான் வேணும்னு பேசவே இல்லை அப்படிங்கிறதுல அப்படியே ரொம்பவே சாஃப்ட்டு காமான பர்சனாலிட்டிஸ். இங்கே எந்த கிரகம் இருக்கட்டுங்க, ராகு இருந்தால் கூட அந்த கோபம் கூட கொஞ்சம் ஒரு அமைதியாக தான் வெளிப்படுமோ தவிர்த்து ஒரு சட்டுன்னு ஒரு விஷயங்கள் சொல்லிட மாட்டாங்க. இன்றைக்கி எல்லாமே ஒரு ஞானி மாதிரி இருக்கிறாங்க. எல்லாத்துக்குமே ஒரு சேவகன் போல், அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், 20 வயசு 30 வயசு அம்மா இருக்கிறாங்க பார்த்துக்குவாங்க, அம்மாக்காக பொருளாதாரம் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லக்கூடிய பெண்கள் தான் இன்றைக்கி கடகராசியில் அதிகபட்சமாக இருக்காங்க. அதுவே ஆணாக இருக்கட்டும், நான் வாழ்க்கையில் நான் வந்து ஓரளவுக்கு ஃபினான்ஷியல் லெவலில் வந்ததுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், என்னுடைய குடும்பத்தை பார்க்கணும், நிறைய எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, இந்த வார்த்தைகள்லாம் யார்கிட்டருந்து ஃபஸ்ட்டு வரும்னா கடகராசி பொறுத்த வரையும் எல்லாத்துக்கிட்டேயும் இருக்கும். இது ரொம்ப அதிகமாக அதற்கு உண்டான எஃபர்ட்ஸ் அதிகமாக போடுறது இதெல்லாம் யார்? நீங்கள் தான். அதனால தான் காலபுருஷனுக்கு 4வது ராசியில் பிறந்திருக்கீங்க. அட போங்க, இந்த ராசியில் பிறந்தனால எல்லாருமே எங்களை ஏமாத்துறாங்க, நயவஞ்சகம் பண்ணுறாங்க, எங்களை பேசியே கொள்கிறாங்க. இன்றைக்கெல்லாம் கஷ்டப்படக்கூடிய ராசி கடகராசியா இல்லை கஷ்டப்படக்கூடிய ராசியான்னு கேட்குற மாதிரி தான் ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. இத்தனை நாளாக கெத்தாக இருந்தோம், கஷ்டத்துலேயும் ராஜா மாதிரி இருந்தோம். இன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா யார்கிட்டையுமே பொய் சொன்னதில்லை, யாரோடைய பணத்தையும் அபகரிச்சதில்லை, நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கேன். ஆனால் என்னைய எல்லாருமே முடிக்கணும், முடிஞ்சு போகணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்களோடு இருக்காங்க. சுற்றியும் வந்து பேசுனீங்கன்னாவே இன்றைக்கி நெகட்டிவ் தான் பேசுகிறாங்க. கடகத்தை பொறுத்தவரையும் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வெளிப்படையாக எனக்கு இவ்வளோ மாதிரி பிரச்சனை இருக்குது, எனக்கு ஒரு ஆறுதல் சொல்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொன்னாலும் உங்களுடைய ஃபீலிங்ஸை இன்றைக்கி யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் எப்படி இருப்பீங்க, ஒரு ஹோப்பு கொடுத்தா எனக்கு இந்த மாதிரி கடன் பிரச்சனை இருக்குன்னா நண்பர்களோட கேட்டால் கூட இன்னொருத்தர்கிட்ட எவ்வளோ வட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல வாங்கி பணத்தை கொடுக்கறது. அடுத்தது ஒரு காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நம்ம எவ்வளோ தான் பணக்காராக இருந்துட்டுங்க இந்த காதல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இந்த கடகராசி ஒரு ஹோப்பு கொடுத்துட்டானா, இல்லைங்க பரவாயில்ல, பணம் இருக்குதோ இல்லையோ, படிச்சிருக்கோ இல்லையோ, ஆனால் நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் ஒரு ஹோப்பு கொடுத்துட்டேங்க, அதை ஒருத்தர் அந்த மாதிரி பண்ண முடியாது, இந்த மாதிரியான வார்த்தைகள். இப்போ நீங்கள் ஒரு இடம் பார்க்க போகிறீங்க, ஒரு கடகராசி ஒரு விற்பனை பண்ணக்கூடிய நபரெல்லாம் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் 10,000 அதிகமாக கொடுத்து கூட பணத்தை அந்த இடத்த கேளுங்க. இல்லைங்க அவங்களுக்கு கொடுக்குறேன்னு நம்ம சொல்லிட்டோங்க, அவங்க கிட்டேருந்து கொஞ்சம் அட்வான்ஸ் வாங்கிட்டோம், இப்போ மாற்ற முடியாதுங்க, சாரி, இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு ஹோப்பு கொடுத்து அதிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் அவங்க, ஆனால் மற்றவங்களாம் சீக்கிரம் மாறிடுவாங்க, அது வேறு விஷயம். நான் கடகத்தை பொறுத்த வரையும் அடுத்தவங்களுக்காக வாழ்ந்து வாழ்ந்து கெட்ட ராசின்னு சொல்லலாம். இன்றைக்கி பாருங்கள், ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது, எது பேசினாலும் நாக்க பிடிங்கி வச்சு ஏதாவது ஒரு வார்த்தை, நீ மன்னிப்பு கேட்காம இந்த இடத்த விட்டு போக முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நாட்களும் நீங்கள் இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. நிதர்சனமான உண்மை. இன்றைக்குமே சாஃப்ட் காம் பர்சனாலிட்டிஸ் இன்றைக்கும் வீட்டில் ஒரு நாட்களும் ரொம்பவே மன சங்கட்டங்களோட தான் கடக்குறீங்க. சொந்த வீட்லேயே இன்றைக்கி உங்களை எதிரி மாதிரி எல்லாம் இருந்துட்டு போகுது, விடுங்க கடவுள் பார்த்துக்குவார் அப்படிங்கிற ஒரு வார்த்தைகள் தாங்க உங்களுக்கு இருக்குது. இவ்வளோ ஆப்போசிட் நபர்கள் பண்ணியுமே உங்ககிட்ட அந்த ஒரு வார்த்தைகள் தான் இருக்குது. நல்லா இருந்துட்டு போகிறாங்க, விடுங்க, அவங்களோட சூழ்நிலைகள் என்னமோ, ஆனால் மனசு காயப்பட்டது உங்களுக்கு தான் தெரியும், அந்த காயத்தோடைய வலி வேதனைகளும் உங்களுக்கு தான் இருக்குது. இன்றைக்குமே அவங்கள பார்க்கும்போது இப்படி இவங்களுக்காகவா நம்ம இவ்வளோ பண்ணணும், கடைசி நேரத்தில் நம்மளை தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களும் இன்றைக்கி நடந்துருக்கு. இன்றைக்கெல்லாம் கிட்டத்தட்ட ராகு கேதுவை பார்த்து பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள். இன்னும் இதுதான் பயம்னு இல்லை, அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவை முடிஞ்சு எல்லாரும் ஓடிட்டாங்க நம்மளை விட்டு அப்படின்னு சொல்கிற மாதிரியான பலன்கள் தான் இன்றைக்கி கடகராசி மற்றும் கடகம். இன்னுமே இந்த ராசி கடந்து வந்த பாதை அப்படி திமிருன்னு சொல்கிறாங்க, அடமண்ட்டுன்னு சொல்கிறாங்க, பிடிவாதம்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதுக்கு எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. ஆனால் மற்றவங்களுடைய பார்வையில் இன்றைக்கி இவங்க அப்படி தான் வெளிக்காட்டுறாங்க. அதுவுமே பாருங்கள், ஜென்ம குரு வந்து பார்த்திங்களா நல்ல வேலை வக்ரமாய் திருப்பி போயிட்டார். முதல்லாம் ஜென்ம குரு அப்படிங்கிறது கடகத்தை பொறுத்தவரையும் வரவே கூடாதுங்க. அதாவது ஒரு பைசா பிரயோஜனம் இல்லாதவனும் நம்மளை வந்து மிரட்டிட்டு போயிடுவாங்க. இந்த ஜென்ம குரு காலத்தில் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இருக்கக்கூடிய
மரியாதை எல்லாமே காணா போகக்கூடிய ஒரு சிச்சுவேஷனை ஏற்படுத்தி கொடுத்துரும். ஏன்னா குருக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்குது. ஏன்னா சனீஸ்வர பகவானுடைய டிரான்சிட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆவரேஜாக இருந்தாலும் கேதுவோடைய டிரான்சிட் நெகட்டிவாக இருக்குது. அப்போ தலைக்கு வந்து தலைப்பாவோட போச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த குருவோடைய வக்ர பயிற்சி உங்களுக்கு ரொம்பவே நல்லது பண்ணுறதுக்கு காத்துட்ருக்கு. குரு 12ல் இருப்பதே வந்து கடகத்துக்கு ரொம்பவே தலை சிறந்தது. பாருங்கள், 2 பேருமே குருவும் சரி கேதுவும் சரி ராசி நோக்கி வரக்கூடிய பாதைகள் இன்னுமே கஷ்டமான காலமாக கண்டிப்பாக இருக்கும். முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, எவ்வளோ பெரிய கஷ்டமான காலமாக இருந்தாலும் உங்களுக்கு தசா புத்தி தான் வந்து ஒரு கிளியர் ஃபோட்டோகிராஃப் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. ஒரு பிறந்த கால ஜாதகத்தில் ஒரு விஷயங்களை நம்ம எது பண்ணக்கூடாது, எது பண்ணலாம், எதை நோக்கி நம்ம ஓடலாம், எதை நோக்கி ஓடக்கூடாது, எதையெல்லாம் நம்ம விருப்பப்படலாம், எதையெல்லாம் நம்ம விருப்பப்படக்கூடாது, இதுக்கு எல்லாத்துக்குமே பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் பதில் சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கு. அதனால் தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே தான் 100% அப்படிங்கிறத பிரதிபலிக்கும். நம்ம சொல்லக்கூடிய இந்த கோச்சார பலன்கள் அனைத்துமே 20 to 30% மட்டுமே. அதுவும் பிறந்த கால ஜாதகத்தில் எந்த கிரகம் இல்லாத பட்சத்தில். இப்போவுமே கடகராசியாகி அங்கே சந்திரனு கூட ராகு இருந்தாலும் சரி, செவ்வாய் இருந்தாலும் சரி, அதெல்லாமே பலன்கள் நிச்சயமாக மாறுபடும். இதில் நிறைய மாற்றங்கள் வர்றதுக்கு காத்துட்ருக்கு அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. இந்த சூழ்நிலையில் இந்த கடகராசி மற்றும் கடக லக்னம் என்ன மாதிரி விஷயங்கள் எடுக்கலாம், என்ன மாதிரி விஷயங்கள் எடுக்கக்கூடாது, நிச்சயமாக இந்த சூரிய மங்கள யோகம் 6ஆம் இடத்துல இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஈகோ பேஸ்டு டெசிஷன் அப்படிங்கிறத இன்னொருத்தர் தூண்டி விடுறதுனால தெரியாத ஒரு தொழிலை எடுத்து அதில் ஜெயிச்சே ஆகணும்னு பெரிய கடன் வாங்கி மாட்டக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள். அது எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் ரொம்பவே அவாய்ட் பண்ணணும், கவனமாக இருக்கணும். ஏன்னா சூரியனோடு செவ்வாய் இருக்கிறதுனால இந்த மாதிரி விஷயங்கள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவை கொடுக்கும். முதல்ல அதை அவாய்ட் பண்ணணும். நம்ம பிப்ரவரி பார்த்த ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளியராக சொன்னோம், ஈகோ பேஸ்டு டெசிஷன் எடுக்காதீங்க, உங்களை தூண்டி விடக்கூடியவர் இந்த ராசி இந்த நட்சத்திரத்தில் இருப்பார், அவர்னால உங்களுக்கு பெரிய ஆபத்துகள் காத்துட்ருக்கு அப்படின்னு சொன்னோம். இல்லை மேடம், அந்த மாதிரி இல்லை, அவர் என்னை விட ரொம்ப வசதியானவர், பணக்காரர் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கார், அவர் கூட நான் தொழில் பண்ண போகிறேன், அவர் தான் என்னை வான்னு கூப்பிட்டுருக்கார். நம்ம சொன்னோம், கிளியராக சொன்னோம், வேற வேண்டாம், போகாதீங்க இதுக்குள்ளார அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். இன்றைக்கி அவர் கேட்கவே இல்லை. இன்றைக்கி விசாரித்து பார்த்தா அவர் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு பொருளாதாரத்தில் ஒரு இழப்பீடை சந்திச்சுட்டு இவர் கூட வந்து சேர்ந்திருக்காரு. கிட்டத்தட்ட அவரை பற்றி இவருக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் வெளியே ஒரு பின்பத்தை கிரியேட் பண்ணி இவர் பணக்காரர் அப்படிங்கிற ஒரு பின்பத்தை கிரியேட் பண்ணி இன்றைக்கி இவரோட சேர்ந்து அவரும் பெரிய அளவுக்கு கடனாளி ஆயிட்டார். இப்போ இதிலிருந்து எப்போ மீண்டு வருவேன், தெரியாமல் பண்ணிட்டேன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்காங்க. இப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் லாங் டைம் நடக்குது அப்படின்னாவே அது எல்லாமே பிறந்த கால ஜாதகம் தான் பதில் சொல்லும். இன்றைக்கும் பாருங்கள், அவர் பிரச்சனையில் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஈகோ பேஸ்டு டெசிஷன் அது மாதிரி எல்லாமே இந்த கடகராசி மற்றும் கடக லக்னத்துக்கு இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் எடுக்கக்கூடாது. குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக விலகிறதுக்கு காத்துட்ருக்கு. பணத்துக்கு நிச்சயமாக இந்த வருடத்தில் வந்து பார்த்திங்கன்னா எண்டிங்கில் கண்டிப்பாக பட்ஜெட் போடுங்க. அன்னெசரி செலவெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். அதற்குண்டான பிரதிபலன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், நிச்சயமாக கிடைக்கும். பொருளாதாரத்தில் ஒரு தலை சிறந்த யோகத்தை கொடுக்கறதுக்கு தான் இந்த கடகராசிக்கு மற்ற கிரகங்கள் அனைத்துமே சப்போர்ட் பண்ணுறது இருக்குது. அதனால் பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருங்க. தொழிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கடனுக்காக தொழில், தொழிலுக்காக கடன் அப்படிங்கிற மாதிரி நிறைய போட்டிகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கடுமையாக பாதிப்படைஞ்சிருக்கீங்க. அப்போ ஒரு விஷயம், இந்த ராசியை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா கடகம் அப்படிங்கிறது தாய் அன்பு. அப்போ எல்லாருக்கிட்டையும் கொடுத்துருக்கேன், எல்லாரையும் வளர வைக்கிறேன், எல்லாரும் நமக்காக இருக்காங்க, நம்மளை விட்டு அவங்களுக்கு வேறு யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு தொழிலை திருப்பி 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 கடன் வாங்கி நடத்த வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். அது எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் மாறப்போது. கிட்டத்தட்ட எலக்ட்ரிசிட்டி பில்லுக்கு வந்தால் போதும், ரெண்ட்டுக்கு வந்தால் போதும், இவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நாட்களும் இன்றைக்கும் பாருங்கள், வீட்டில் சொல்லிட்டு இருக்கீங்களா, கடகத்தை பொறுத்தவரை அப்படியே மறைச்சிருது. எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கிட்ட இருந்து மறைச்சிருவாங்க. 10 நிமிஷம் 15 நிமிஷம் உட்கார வச்சு பேசுனீங்கன்னா தான் எனக்கு இந்த இடத்துல இவ்வளோ பிரச்சனை இருக்குது, எனக்கு இந்த இடத்துல இவ்வளோ கடன் இருக்குது, எனக்கு இந்த இடத்துல இவ்வளோ பண சுமைகள் இருக்குது அப்படின்னு. அப்போ இந்த அளவுக்கு இந்த மாதிரி ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது வரும்போது யாருக்கிட்டையும் சொல்லாமல் ஒரு விஷயங்களும் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இனி வரக்கூடிய காலங்களில் கடன் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் அவசரம் அப்படிங்கிறத காமிக்கக்கூடாது. கடந்த கால துரோகத்தை எல்லாம் ஞாபகம் வச்சுட்டு இந்த நேரத்தில் பழி வாங்க போனீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். நிறையா குரு பார்க்கக்கூடிய இந்த நேரத்தில் வந்து கர்மா எல்லாமே அதிகமாக வெளிப்படும். அப்போ சின்னதாக விஷயங்கள் பேசி பிறந்த கால ஜாதகத்தில் உங்களுக்கு கர்மா பேஸ்டு கிரகங்கள் நிறைய இருக்கும் பட்சத்தில் அந்த கர்மாலாம் இன்றைக்கி உங்களுக்கு செயல்பட்டு அந்த பிரச்சனைக்கு உங்களுக்கும் எந்த சம்மந்தம் இல்லான கூடின்னு வந்து உட்கார வச்சிரும். அது உட்கார வைக்கிறது இல்லாமல் நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும். ஸோ கர்மா பேஸ்டு டெசிஷன் இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா
அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கறனால இனி வரக்கூடிய காலங்களில் ஒரு ஒரு முடிவும் ரொம்பவே கவனமாக இருக்கணும். நம்பிக்கை தளராதீங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குருவோடைய அனுகிரகம் நிச்சயமாக இருக்குது. அதை வந்து மறந்துடக்கூடாது. அவருடைய ராசியை பார்க்கறதுனால குரு 12ஆம் இடத்துல இருக்கிற வரையுமே கடக ராசி மற்றும் கடக லக்னத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நம்பிக்கையான உறவுகள் நிச்சயமாக உங்கள் கூட ட்ராவல் பண்ணுவாங்க. அதே போல் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்குமே இந்த குருமங்கள யோகம் நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு. ஸோ ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், என்னுடைய பையனாக இருக்கட்டும், பொண்ணாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும், ஏதாவது ஒரு வேலை கிடச்சிட்டா பரவாயில்ல, இல்லை பிரச்சனையான திருமண வாழ்க்கை ரொம்ப ஸ்மூத்தாக போகணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் எல்லாருக்குமே இருக்குது. இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு செவ்வாயோடைய பார்வையில் பண்ணிக்கிற அந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக விலகிறதுக்கு காத்துட்ருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. இப்போ நம்ம சொல்லிட்டு வந்துட்டு இருந்தோம் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா கோச்சார பலன்கள். நம்ம முன்ன சொன்ன மாதிரி ஒரு ஜாதகத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அனலைஸ் பண்ணும்போது மட்டுமே தான் பாசிட்டிவ் நெகட்டிவ் விஷயங்கள் அனைத்துமே பிரதிபலிக்கும். ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்கும் நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.